ஹாய் கைஸ், நாங்கள் வந்து எங்கே நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூருக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் எங்கள் ஊரில் வந்து எண்டிங் பாயிண்ட் வந்திருக்கேன். வீட்டில் இருந்து வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், கரண்ட் இல்லை, ஸோ வீடியோ எடுக்கல. திருச்செந்தூருக்கு நடந்து போயிடுவானா அப்படின்னு எனக்கும் டவுட் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். 3 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் நான் எங்கே போயிருக்கேன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு நான் போயிட்டேனா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் நான் நடக்குன்னு சொன்னது சிரித்தாங்க. எதனால் அப்படின்னா, நான் சுத்தமாக நடக்கவே மாட்டேன். எனக்கு நடக்கிற விஷயமே பிடிக்காது. எனக்கு பிடிச்சி நடக்கிற ஒரே விஷயம் வந்து திருச்செந்தூருக்கு மட்டும்தான். ஒரு 4 இயர்ஸாக நடந்திருக்கேன். அதே மாதிரி இந்த இயரும் நடக்கிறேன். ஸோ நான் நடந்து போகிறேன்னா இல்லையான்னு பார்க்கலாம். எனக்கு இப்போவே நடக்க முடியல, ஊரை கூட தாண்டலை. ஸோ நடப்போமா இல்லையான்னு பார்க்கலாம். ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க, நடக்கலாம் இல்லையான்னு பார்க்கலாம். பாய். நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து என்ன பறக்கணும் அப்படின்னா, இந்த இளநக்கா தான் பறக்கணும். தெரியுதா? இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டு ஒரு ஃப்ரூட்னாலே என் தங்கச்சிக்கு வந்து இந்த இளநக்கா தான். போகிற வழியில் செடி இருந்துச்சு, நாங்கள் பறக்கிட்டோம். உங்கள் ஊரில் இந்த இளநக்காய்க்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். நடந்துட்டு இருக்கும்போது தான் பறக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நாளும் ஆச்சு இதெல்லாம் சாப்பிட்டு, போகவே தான் கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த இளந்தக்காயை சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் ஊரில் கிடைக்குமான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாய். இப்போ எங்கே நடந்துட்டுருக்கோன்னா, புவானி தாண்டி சிங்கத்தாக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு இடையில சரியான காடு. அந்த காட்டுக்கு நடுவில் தான் நடந்துகிட்ருக்கோம். அப்புறமா எங்கே நடக்கணும்னு சொல்கிறேன், வீடியோ பாருங்கள். பாய். ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருந்தோம் அப்படின்னா தெய்வச்செயலபுரம் வந்துட்டோம். மணி பார்த்திங்கன்னா 9 மணி. நாங்கள் 9 மணிக்கு தான் தெய்வச்செயலபுரமே ரீச் பண்ணோம். அங்கே போயிட்டு ஐயங்கார் பேக்கரி உண்டா, ஐயங்கார் பேக்கரியில் டீ குடித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு டீ குடித்தேன், எனக்கு குடித்த மாதிரியே இல்லை. அப்புறம் 2வது டீ என் தம்பியை வாங்கி தர சொன்னேன், வாங்கிட்டு வந்தாங்க. குடிச்சிட்டு அப்புறம் நைட்டு போல் திடீர்னு வயிறு பசிக்கும்ல, நடந்துகிட்ருக்கோம், பசிக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்க சொன்னேன். அப்புறம் அவன் வாங்கிட்டு இருந்தால் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கரெக்டாக தெய்வச்செயலபுரம் வந்து என்ன செஞ்சோம், ஆளுக்கு 3 சப்பாத்தி வாங்கிட்டு, ஏன்னா நாங்கள் மீனாட்சிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கோம், அங்கே போய் சாப்பிடுவோமா, அதுக்கு சப்பாத்தி வாங்கிட்டு, அப்புறம் அந்த ஐயங்கார் பேக்கரியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸு டீலாம் குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். பின்னாடி வந்து ஒரு டீம் வந்து யாருன்னு தெரில, ஹரோஹரா சொல்லிட்டே வராங்க. அது ஜாலியாக இருக்குது. அவங்க பின்னாடி நடந்துட்டாங்க, நாங்கள் ஹரோஹரா சொல்லிட்டு முன்னாடி நடந்துட்டுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாய் கைஸ், இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:30. நாங்கள் நடந்து வரும்போது செட்லம்பட்டின்னு ஒரு ஊர், தெய்வச்செயலபுரம் தாண்டி ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் வந்து மோர் கொடுத்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் மோர் குடிச்சிட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாய். நெக்ஸ்ட். ஹாய் கைஸ், டைம் பார்த்திங்க அப்படின்னா 11:37. என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, மீனாட்சிப்பட்டின்னு ஒரு ஊரில் உட்காந்து ஒரு வீட்டு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். என்ன சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, சப்பாத்தி நல்லாவே இல்லை. வீட்டில் செஞ்சதில்லை, கடையில் வாங்கினது. ஹார்டாகிட்டு சப்பாத்தி, சமைக்கவே முடியல, அந்தளவுக்கு ஹார்டாக இருந்துச்சு. வெரி ஒஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கால்லாம் ரொம்ப வலிக்கு. இப்போவே என்னால் நடக்கவே முடியல. எப்படி தான் திருச்செந்தூருக்கு நடக்க போகிறோன்னு இப்போவே கால் தக்கடி போடுது. இன்னும் ஏரல் இருக்குது, குறும்பூர் இருக்குது. இந்த நட்டாத்தியை தாண்டவங்களையுமே எனக்கு பாதி எப்படி தான் நடக்க போகிறேன்னு தெரில. ஓகே, எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நடக்கும். ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, நடந்து போயிடும். இல்லைன்னா வீட்டில் தலை காட்ட முடியாது. ஓகே பாய். வீடியோ பாருங்கள், அடுத்தடுத்து வரும் வீடியோ. ஹாய் கைஸ், நம்ம எங்கே இருக்கோன்னா நட்டாத்தின்னு ஒரு ஊரில். அங்கே அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம். நல்ல ஒரு மரத்தில் கீழே உட்காந்துருப்போம். இங்கே வந்து ஒரு கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நினைக்கிறேன். ஸோ லைட்லாம் போட்டிருக்காங்க. அந்த லைட் செட்டிங் தான் அந்த ஃபேஸ் ப்ரைட்டாக தெரியுது. பால் தான் ஒன்றுட்டு. இது வந்து நம்மளுடைய ஸ்நாக்ஸு. ஏன்னா எனக்கு வயிறு பசிக்குது. ஸோ சாப்பிட்டு தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஐயோ, ஸ்நாக்ஸை காணும். இது வந்து என் சிஸ் வாங்கி வச்சுருக்குது. என்னுடைய பன்னு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பிஸ்கட் வந்து எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாக நான் தான் நடக்க முடியும். ஸோ நான் இந்த பன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு நடக்கணும், தெம்பாக நடக்கணும். ஏன்னா வயிறு கொஞ்சம் காப்பு விழுந்துட்டுனா கூட என்னால் நடக்க முடியாது. இப்போவே எனக்கு கால் செம்மையாக வலிக்குது. இன்னும் ஸ்வீட் பன் நினச்சி வாங்கினேன், இவ்வளோதான் இருக்குது போல். நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நடக்கணும். இன்னும் இருக்குது, இன்னும் நாங்கள் ஏறவே போல். டைம் பார்த்திங்கன்னா 12:58. 1 மணி ஆகும், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ தான் இங்கேயே வந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் முடியலை. கண்ணெலாம் கலங்கி போயிருக்கு பார்த்தீங்களா?
கால் வலி உயிர் போகுது. ஆனால் இருந்தாலும் முன் வச்ச கால் பின் வைக்கக்கூடாது. ரொம்ப கால் வலி. அதான் நடக்கணும், அது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. ஸோ எப்படியாவது நடந்து போகலாம். முடியல, ஆனால் சாப்பிட முடியுது. கால் தான் ரொம்ப வலிக்கும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாய். நம்ம இதுக்கப்புறம் வந்து ஏர்நெல் போயிட்டு நான் வீடியோ போடுறேன். கண்ணெலாம் கலங்கி போயிருக்கு பாருங்கள். அழுகையே வருது, ஆனால் அழக்கூடாது, நடந்துடலாம் அப்படின்னு எனக்கு நானே தேத்திட்டு நடந்துகிட்ருக்கேன். ஓகே, பாய். பார்க்கலாம். வீடியோ வந்து பார்த்துட்டே இருங்க எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ஹாய் கைஸ், டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:54. முடியலை. எங்கே நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னா குறும்பூரில் தான் வந்துட்டோம். குறும்பூருக்கு வந்துட்டு டீ குடிச்சிட்ருக்கோம். ஒரே பைக்கெலாம் போகிறனால ஒரே சவுண்டாக இருக்குது. குறும்பூர்லேருந்து 2 டீ குடிச்சிட்டு, ஒரு டீ குடித்த மாதிரி இல்லை, 2 டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீ குடித்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். யார் இருந்துச்சு என் வீடியோ ஃபுல்லானா வீடியோ எடுக்க ஆள் பைக்கில் ஏறி போயிட்டாங்க. ஸோ வீடியோ எடுக்க ஆளும் கிடையாது, ஃப்ளாஷ் பண்ண ஆள் இல்லை. ஸோ வீடியோ எடுக்க முடியலை. நான் குறும்பூர் ரீச் ஆகிட்டேன். சரி, திருச்செந்தூர் போயிட்டு வீடியோ போடலாம், இல்லைனா வேறு எங்கேயாவது போயிட்டு வீடியோ போடுறேன். நடக்க முடியல, நடந்துருவேன். பாய். ஹாய் கைஸ், நம்ம எங்கே ரீச் ஆகிட்டோம்னு பார்த்தீங்களா, திருச்செந்தூர் வந்துட்டோம். மணி பார்த்திங்கன்னா இப்போ 8. நம்ம திருச்செந்தூர் நம்மளுடைய திருச்செந்தூருடைய அது பேர் என்ன, ஆர்ச்சிக்கிட்ட நடந்து வந்துட்டேன். இன்னும் ஒரு திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு 4 or 5 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 1 hourல ரீச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்பா இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எப்போ ஓரளவுக்கு வந்துட்டோன்னு. ஆனால் கொஞ்சம் வெயில் ஓவராக வேர்த்துருச்சு. என்னால் கொஞ்சம் ஓகே தான், பட் கொஞ்சம் கால் வலிக்கு அவ்வளோ தான். ஆனால் ஆர்ச்சியை பார்த்து ஹாப்பி ஆகிட்டேன். வீடியோ பார்க்கலாம். பாய். ஹாய் கைஸ், நம்ம திருச்செந்தூர் வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 8:35க்கு நம்ம திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். இங்கே மடம் ஒன்று இருக்கா, அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். கோயிலுக்கு இனிமேல் தான் போகணும். காலைல வலிக்குது. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமி பார்க்க போகணும். நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி தான் இருக்குது. செம்ம ஹாப்பியாக இருக்கேன். வந்துட்டேன். எனக்காக ப்ரேயர் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அப்புறமா பேசுகிறேன். பாய்.